நமச்சிவாய. எம்ஜி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பெயர்ச்சி ஆவதால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். வீடு வாங்க நினைப்பவர்களுக்கு நன்மை ஏற்படும். தாயாரின் உடல்நிலை நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு விரும்பிய பாடங்கள் படிக்க வாய்ப்பு ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ரிஷபம். எழுத்துத்துறை, பேச்சுத் துறையில் இருக்கும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இது ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும். இளைய உடன்பிறப்புகளுடன் நல்ல இணக்கம் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வருடமாகும். மிதுனம். இந்த வருடம் உங்கள் பேச்சாற்றலால் நிறைய பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். நல்ல தன சேர்க்கை ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புது தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு அருமையான காலகட்டம். கடகம். கடந்த சில வருடங்களாக மனக்குழப்பத்தில் இருந்த கடக ராசியினருக்கு இந்த வருடம் மனம் தெளிவடையும். மேற்படிப்பு படிக்க நினைப்பவர்களுக்கு இது அருமையான காலகட்டம். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல இணக்கம் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறக்கும். சிம்மம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சிறந்த காலகட்டம். வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு ஏற்படும். பங்கு சந்தை முதலீட்டாளர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு வரும். வயதானவர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுவதால் தொட்டதெல்லாம் துலங்கும் வருடமாக அமையும். கன்னி. இந்த வருடம் உங்கள் குடும்பத்திலும் நட்பு வட்டாரத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். மூத்த உடன்பிறப்புகளுடன் நல்ல இணக்கம் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கும் கன்னி ராசியினருக்கு அற்புதமான காலகட்டம். இந்த வருடம் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்வீர்கள். திருமணத்திற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்பவர்களுக்கு திருமணம் நிச்சயம் நடக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். துலாம். புதிய தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். சிலர் கடன் வாங்கி வீடு மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். இந்த வருடம் நல்ல தன சேர்க்கை ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் பேர், புகழ், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும். விருச்சிகம். இந்த வருடம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். சிலர் உடற்பயிற்சியில் அக்கறை காட்டுவீர்கள். சிலருக்கு காதல் கைகூடும். திருமணம் நடைபெறும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். மறு திருமணம் செய்ய நினைப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். தனுசு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபம் ஏற்படும். விவசாயம் சார்ந்த தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு
நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். வேலை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மகரம். மகர ராசியினருக்கு இந்த வருடம் வீண் செலவுகள் ஏற்படும். திருமண தடைகள் நீங்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் நினைத்தது போல வரன் அமையும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. இந்த வருடம் நண்பர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கும்பம். கும்ப ராசியினருக்கு இந்த வருடம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். சில கும்ப ராசியினருக்கு உடல்நிலையில் சற்று பாதிப்புகள் ஏற்படலாம். வேலை பளு அதிகரிக்கும். இந்த வருடம் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் சற்று குறைந்து காணப்படும். டிப்ளமோ மற்றும் ITI போன்ற பாடத்துறையை எடுத்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீனம். இந்த வருடம் சற்று மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். தந்தையால் ஆதாயம் ஏற்படும். அடுத்த 2.5 வருடங்களுக்கு எந்த புது முயற்சியும் எடுக்க வேண்டாம். இளைய உடன்பிறப்புகளுக்கு நல்ல காலகட்டம். சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படலாம். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களை பெற இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.